ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட்ஸை நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரீ எஜுகேஷன் சரி, நம்முடைய வெபினார் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்லையும் சரி, எதுவும் வந்து என்னுடைய வியூஸை எந்த மாதிரி தான் வந்து ஷேர் பண்ணி இதில் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாலாம் ஷேர் பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டுடே நோ வியூ. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு மேலே அந்த எக்ஸாக்ட்லி அந்த சப்போர்ட் ஏரியா கிட்டேயே ட்ராவல், மேலேயும் போகாமல் கீழும் போகாமல் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஆனால் என்னோடய வியூ வந்து பாசிட்டிவ்ஸ். அது உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், எஜுகேஷனல் குரூப். சரி, இப்போது நிஃப்டி 50 இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன மூவ். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மேலே வந்து அப்பர் டைரக்ஷன் நம்ம வியூ கொடுத்தாச்சு. இதில் எப்படி ப்ரைஸ் போகுதுன்னா, கொஞ்சம் சின்னதாக ஒரு பேஸு, லைட்டாக மேலே மூமெண்டம், இந்த ஒரு சின்னதாக ஒரு பேஸ், அகே லைட்டாக ஒரு மேலே மூமெண்டம், சின்னதாக ஒரு பேஸ், இந்த மாதிரி போக சொல்ல என்னென்னா நமக்கு ஆப்ஷனில் பெருசாக ஒன்றும் பணம் பண்ண முடியாது. நம்மளோட டார்கெட் கிட்டே வந்துச்சு. ஆக்சுவலாக இதுவும் நம்ம சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தோம், இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், ஸோ ப்ரைஸ் கிட்டே வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். கிட்ட ப்ரைஸ் வந்துடுச்சு. ஆனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, ப்ரைஸு இந்த ரிஜெக்ஷனோட இல்லாமல் க்ளோசிங் கொடுக்கணும். நல்லா ஒரு ரெட் கலர் கேண்டில், க்ரீன் கலர் கேண்டில், ஒரு ரீடெஸ்ட்மெண்ட், கரெக்ஷன், இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் கொடுத்ததுன்னா நம்ம வந்து இங்கேருந்து ஓகே நம்ம மூமெண்டம் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஸ்லோ மூமெண்டம், இந்த மாதிரி ஒரு மேலே மூமெண்ட்டை பெருசாக ஒன்றும் ஆப்ஷனில் மூவ் ஆகுது. ஏன்னா இந்த சின்ன சின்ன கரெக்ஷன் வருதுல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஃபால் ஆகும், லைட்டாக மேலே மூமெண்ட் ஆகும், திரும்ப ஃபால். இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு மூமெண்ட்டை ரொம்ப சின்னதாக தான் போயிருக்கும், பெருசாக ஒன்று ஒரு 25-30 பாயிண்ட் தான் பெருசாக மூமெண்ட் ஒன்றும் இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஏதோ 28 பாயிண்ட்டு எவ்வளோ மூமெண்ட் ஆகிருக்குது, பெருசாக ஒன்றும் மூமெண்ட் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி என்னோடய வியூஸ் எதுவும் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ரைட்டுங்களா? சரி சார், இப்போது இங்கே வரும் எப்படின்னு சார் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு. இது வந்து நம்மளுடைய இன்னத்தோடைய அப்டேட்லேயே பார்த்துருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சு அப்படின்னு. இதனுடைய 50% லெவல் ஒன்று. அப்புறம் எங்கெங்கே பிரேக் டவுன் ஆச்சோ வந்து அங்கெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது வந்து ஆல்ரெடி எல்லா வீடியோலாம் சொல்லிட்டு தான் வரேன். இப்போ இது கூட அவ்வளோதான். இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள், இதுக்கு கீழே வேணால் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணது தான். இது ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் தெரியாதது, ஒன்றும் சீக்ரெட்டாக சொல்கிறேன், ஹிடன் மறைச்சி சொல்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அப்போது இந்த 24,726 அப்படின்ற லெவலில் வந்துச்சு. வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் பாருங்கள். இப்போ இங்கே என்ன சார் டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து 50% கிட்ட ட்ராவல் ஆகிட்டு இந்த ஏரியாவில். ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் நடந்தால், இங்கேருந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் கட் ஆகிட்டு நடந்தால் உங்களுக்கு இந்த லோயர் சைடு பிரேக் டவுன் பண்ணுறதை பார்க்கலாம். அப்போது இங்கே ப்ரைஸ் லோயர் லோ ஃபார்மேஷன் பண்ணால் நமக்கு அகைன் டார்கெட் என்ன இருக்கும், 24,640. ஏன்னா சப்போர்ட் லெவல் இல்லையா? ஸோ இந்த சப்போர்ட் லெவல் கிட்ட ப்ரைஸ் திரும்ப வரலாம் இங்கேருந்து லோயர் லோ ஃபார்மேஷன் நடந்தால், அதாவது இந்த 50% கிட்ட. ரைட், ஓகேங்களா? சரி, இல்லை சார் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இங்கேயே ஒன்றும் ஸ்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்றப்போ இந்த 50%ல டைம் எடுக்கும். அந்த இடத்துல ரிஜெக்ஷன் எடுக்கலாமா, இல்லை பிரேக் அவுட் கொடுத்து சாலிடாக பிரேக் அவுட் கொடுத்து நம்ம ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணி மேலே போகலாமா அப்படின்றத அங்கே டைம் எடுத்துக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எங்கள் அப்பர் சைடு பிளான் பண்ணி, ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த தூரம் வந்துடுச்சு. இப்போ இங்கேருந்து திரும்ப அப் சைடு வரணும் அப்படின்னா இங்கே நடக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அப்சைடுக்கான பிளானை நம்ம பண்ண முடியும். அது வரலாம் வந்து அப்சைடு எதுவும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேபி இந்த இடத்துல உங்களுக்கு இந்த 50% மேலே க்ளோசிங் கொடுத்து வச்சிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து க்ளோசிங் கொடுக்குது அப்படின்றப்போ இந்த 24,800க்கு மேலே உங்களுக்கு ப்ரைஸ் இந்த சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் வந்து இங்கே வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக போடுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் ஏரியெல்லாம் கிட்ட வந்துடுச்சு. எப்போ நமக்கு தெரியல கட் ஆகிட்டு ரிவர்ஸ் வரும் அப்படின்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால் குவான்டிட்டி போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நீங்கள் வெளியே வரது பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மூமெண்டம் கிடைச்சா அப்படின்னா ரவுண்ட் நம்பர் 25,000 ரவுண்ட் நம்பருக்கு அது வரலும் போகிறதுக்கான வாய்ப்புகள். எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கண்டினியூ மேலே ஆகுது, ஒரு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் நடந்தால் நீங்கள் அங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இல்லை ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு, கீழே க்ளோசிங் கொடுக்குறப்போ இங்கேருந்து லோ ஃபார்மேஷன் நடந்தால் நீங்கள் வந்து இந்த ஏரியாவை நீங்கள் ரீச் பண்ணலாம். இது வந்து நிஃப்டி 50 என்னோட வியூஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் மினிமம் வந்து ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்த லெவல் மூவ் பண்ணுறதுக்கு. உங்களுடைய சப்போர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற புதுசாக வரவங்க, ட்ரெண்டிங்கில் வரவங்க என்னென்னா ஒரு சின்னதாக ஒரு கால் கொடுப்பாங்களா, இதுக்கு ஒரு ஓப்பனாக அப்படியே டக்குன்னு ஈஸியாக கிடைச்ச மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எண்ணத்தில் ஓடாடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க.
ஒரு மோட்டிவேஷனல் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சம் நாளாக வராமல் இருக்குது. முயற்சி பண்ண அந்த வீடியோஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் டெக்ஸ்ட்டில் முக்கால்வாசி வீடியோஸ் எல்லாம் போயிடுச்சு. நம்ம இந்த சைக்காலஜி பற்றி பேசின விஷயங்கள் எல்லாமே போயிடுச்சு. அதில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச வீடியோஸ் இருக்குது. அதை உங்களுக்கு திரும்ப அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது வந்து பேங்க் நிஃப்டியில் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம். நிஃப்டி 50 முடிஞ்சிச்சு. பேங்க் நிஃப்டியில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் இது ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது நிஃப்டி 50 மேலே மூவ் ஆகுது காரணம் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்று மூவ்மெண்ட் இங்கேயே ரொம்ப இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிடுச்சு. இந்த 4ஆம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இங்கேயே ட்ராவல் பண்ணிடுச்சு. இங்கே ஒரு பெருசாக ஒன்று மூவ்மெண்ட் எதுவும் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்போர்ட்டை ஒரு கொஞ்சம் இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் ஷூட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஃப்டி 50லேயும் வீக்லி டைம் ஃப்ரேம் என்ன சொல்லியிருந்தேன், கண்டினியூவாக வந்து 5 கேண்டில் இருக்குது. க்ரீன் கலர் கேண்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணதை போய் பாருங்கள். ஸோ இதில் பேங்க் நிஃப்டியில் கூட கிட்டத்தட்ட அதே தான். ஒரு சின்னதாக க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. மேபி இது வந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன், அதாவது புல் பேக் மாதிரி ஒரு சின்ன கேண்டலாக இருக்கலாம். அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த கேண்டில் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் இன்னும் கொஞ்சம் அந்த இது வீக்லி கேண்டில் அப்படின்றா இந்த எந்த மாதிரி கேண்டில் க்ளோசிங் கொடுக்குறது அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக சைஸ் ரெட் கலர் க்ரீன் கலர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அப்போ பிரேக் அவுட்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சின்ன கேண்டில் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்னா ஃபர்தராக வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் வருதான்னு பார்த்து நம்ம நெக்ஸ்ட் டிசிஷன் எடுக்கலாம். அப்போது நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்காங்களா? இல்லை, ட்ரா பண்ணல. ஓகே, ஸோ வெரி சிம்பிள். இப்போது மேலே இந்த மாதிரி 2 ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போது நமக்கு எங்கே பிரேக் டவுன் ஆன இடங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சப்போர்ட்டாக இருந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆன இடம் எது? இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆன இடம். அப்போ ப்ரைஸு ஒரு ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆக சொல்ல பெருசாக நமக்கு ப்ராஃபிட் ஒன்றும் வரப்போகிறதில்ல. ஏன்னா மேலே 150 பாயிண்ட் கீழே 100 பாயிண்ட் வர சொல்ல பெருசாக ஒன்றும் நமக்கு லாபம் வரப்போகிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜோனில் இருக்கிறவரெல்லாம் ப்ரைஸு கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எப்போ இந்த ரேஞ்சிலேருந்து வெளியே வந்துச்சோ அப்போ நீங்கள் நார்மல் குவான்டிட்டி போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சால் உங்களுக்கு 56,200 56,400 அப்படின்ற 2 லெவலில் ரீச் பண்ணதை பார்க்கலாம். எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக மேலே மூவ் ஆனால். ஆனால் இந்த ரேஞ்சிலே இருந்துச்சுன்னா எந்த ஒரு ட்ரேடிங்கும் எடுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதுக்குள்ளே இருந்தால் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள். கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். 55,200 55,000 ரவுண்ட் நம்பர் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ரேஞ்ச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ளே இருந்து எந்த ஒரு ட்ரேடும் நீங்கள் டிசிஷன் எடுக்காதீங்க. க்ளோசிங் கொடுக்கட்டும், வெளியே வந்து க்ளோசிங் கொடுக்கட்டும், இல்லை இதுக்கப்புறம் மேலே போய்ட்டு க்ளோசிங் கொடுக்கட்டும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் டிசிஷனை எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நிஃப்டி பேங்க்கில் என்னோடய வியூஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துச்சு. இன்னொரு 81,200 அப்படின்ற அளவு வந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணிடுச்சு. அப்போ ப்ரைஸ் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கணும். எங்கே நம்ம ஃபெப்ரவரி போட்டு பார்த்தோம்னா கூட நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, 382. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அந்த லெவலில் நாளைக்கு டச் பண்ணிடும். மேபி நாளைக்கு மார்க்கெட் ஒரு சின்னதாக கேப் அப் என்ன நடந்துச்சுன்னா அந்த இதில் டச் பண்ணிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடம். சப்போர்ட் இது சப்போர்ட் இதெல்லாம் சப்போர்ட் ஏரியாஸ். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கே ரிவர்ஸ் வருதா இல்லை இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து மேலே போதா அப்படின்ற இந்த ஏரியாவில் டிசைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த இடத்துல. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இந்த இதில் ப்ரைஸ் கீழே வந்துச்சு, புல் பேக் வந்திருக்கு. இந்த இதில் லோவில் ஃபார்மேஷன் நடந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 80,800 ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு டச் ஆகிறத பார்க்கலாம். இந்த சப்போர்ட் ஏரியா எக்ஸ்டென்ஷன் இருந்து பண்ணிங்க. இது வந்து 80,800 வந்து நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் பார்க்கலாம் ஷார்ட் சைட் போனீங்க அப்படின்னா. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.